Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra unit test 3 9th sum. Find the square root of 289 x power 4 minus 612 x cube plus 970 x square minus 684 x plus 361 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ பாருங்க உங்களுக்கு வந்து இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. சோ ஒரு ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு தெரியும் பாருங்க. Let me copy that number. என்ன கொடுத்திருக்காங்கன்னா root of 289 x power 4 minus 612 x cube plus 970 x square minus 684 x plus 361 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ பாருங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கணும் நல்லா தெரியும். யூ நீட் டு டேக் த ஃபஸ்ட் டேர்மை பாதியாக பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட் டேர்மை பாதியாக பிரிச்சதுன்னா உங்களுக்கு 289 வந்து 17 × 17 × 17 உங்களுக்கு 289 வரும். ஸோ நான் இங்கே ஒரு 17 தென் இங்கே ஒரு 17 போட்டுக்கிறேன். எக்ஸ் பவர் 4 நம்ம எக்ஸ் ஸ்கொயர் வழக்கமாக பிரிப்போம். ஸோ அதை எப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ 17 x ஸ்கொயர். இப்போ இந்த 17 x ஸ்கொயரை நம்ம வச்சு கீழே மட்டில் விடும்போது 289 x பவர் 4ன்னு சொல்லிட்டு வரும். யூ நீட் டு டேக் டவுன் திஸ் டேர்ம். மைனஸ் பண்ணியாச்சு, இது மட்டும் 0 ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டு டேர்ம்ஸு கீழே எடுக்கணும். வழக்கம் போல் நம்ம வந்து வழக்கமாக இப்படி தான் பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட்டில். ஸோ இதில் இது ரெண்டு தொட்டு கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டீங்க என்ன இருக்கணும், இந்த 17 x ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு வந்துடும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 34 x ஸ்கொயர், நாட் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் எதுவுமே ஆகாது, இந்த நம்பர் மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் வில் பி 34 x ஸ்கொயர். ஸோ 34 in this time இது என்ன வரணும்னு யோசிக்கணும். ஸோ யூ நீட் டு minus 612 x cube by 34 x ஸ்கொயர் அப்படி தான் வந்துருக்குது. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா எக்ஸ் ஆகும். இது உங்களுக்கு கேன்சல் பண்ணணும். இப்போ நான் அந்த எத்தனை கேன்சல் பண்ணேன்னா எனக்கு கேன்சல் திஸ் இன் செகண்ட் டேபிள். ஸோ 17 வரும். இது உங்களுக்கு -306 சொல்லிட்டு வரும். ஸோ இதை நான் 17 டேபிள் கேன்சல் பண்ண நான் பார்க்குறேன். ஸோ 17 டேபிள் கேன்சல் ஆகும்னா ஸோ அரௌண்டு 1 தான் வருது, -1. தென் அடுத்தது உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு மொத்தம் 13 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 17 × 8 வந்து 136. 17 × 8 வந்து உங்களுக்கு 136. ஸோ அதுதான் வருது. 17 18 போட்டுடலாம். ஸோ 18 வந்து கேன்சல் ஆச்சு இதோட. ஸோ -18x வந்துருக்கு. அப்போ இங்கேயும் -18x. இப்போ இந்த டேர்மை மொத்த டேர்மே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 612 x cube. இப்போ மொத்த டேர்ம் இந்த டேர்மை கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி போட்டிங்கன்னா 18 × 18 வந்து உங்களுக்கு 64. So 64, this is going to be 186, so plus 6, 144 வருது. So this is 18, so 4, 2, 3, 324. So minus and minus plus தான் 324 x square போட்டுக்கோங்க. So ஏன்னா x into x square. Now you need to change the sign. Cancel ஆகும். இது என்ன ஆகும்னா 6, 4 and this is 646 x square minus 684 x plus 361. இந்த டேர்மை நான் பின்னாடி அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பேக் பேஜில். 646. ஸோ அதே டேர்ம் தான் 646 x ஸ்கொயர் minus 684 x plus 361 சொல்லிட்டு வருது. ஸோ இது இங்கே வந்து என்ன நம்பர் இருக்குன்னா 34 x ஸ்கொயர் minus 18x அப்படி சொல்லிட்டு இருக்குது. Now you need to multiply this term by 2. So total term 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா 68 x ஸ்கொயர் minus 36x சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி இருக்குது 17 x ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா பாருங்கள், டிவைட் 664 x ஸ்கொயர் பை 646 x ஸ்கொயர். அந்த 34 டிவைட் பண்ணிக்கோங்க. 644 டிவைட் 34 x ஸ்கொயர். x ஸ்கொயர் கேன்சல். இது என்ன ஆகும்னா I'm going to cancel this in second table. So 17. So this becomes 3, 2, 3. So 3, 2. Yeah, 3, 2, 3. And this is cancelled in 17 table cancel பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு 19 சொல்லிட்டு கிடைக்குது. ஏன்னா உங்களுக்கு 1 இது எவ்வளோ பேலன்ஸ் கேட்டிங்கன்னா அரௌண்டு 15 பேலன்ஸ் இருக்குது. 153 வரும். ஸோ 150 தான் 917 153. ஸோ 19 போட்டுக்கோங்க. ஸோ இங்கேயும் +19, இங்கேயும் +19, இதில் +19 இந்த கொஸ்டின்லேயே போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 18x இந்த 18x மல்டிப்ளை பண்ணி அதில் போடணும். ஸோ இது வந்து 646 x ஸ்கொயர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து
ஸோ அங்கே ஒரு 19 வந்து அந்த 19 36 மல்டிபிள் அந்த கோஷனில் 19 பை இந்த 36 மல்டிபிள் ஸோ மைனஸ் இது வந்து உங்களுக்கு 684x சொல்லிட்டு கிடைக்கும். தென் அது 19 into 19 361. ஸோ அதில் எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படி கேன்சல் ஆகிட்டனால இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் சொல்லிடலாம். ஸோ இது 0 வந்துட்டாலே இந்த ரிமைண்டர் 0 ஆகிட்டாலே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிடலாம். ஸோ த ரூட் ஆஃப் 289 x power 4 minus 612 x cube plus 970 x square minus 684 x plus 361 அது என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு பார் போட்டுக்கோங்க, வரகமாக பார் போடுவோம். ஸோ கண்டிப்பாக பார் போடுங்க. 17x square minus 18x 17x square minus 18x plus 19 சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் அவங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல், கிவன் பாலினாமியல் ஸ்கொயர் ரூட் இதுதான். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.